அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது சிறுவனுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் மாணவன் உயிரிழந்தார். இதனையடுத்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில், கள சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்படுகிறது. இப்பள்ளியில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இது அதே கிராமத்தைச் சேர்ந்த அப்பள்ளி மாணவன் மோகித் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று மதியம் உணவு இடைவெளியின் போது கைப்பிடி சுவர் விழுந்து அவன் மீது விழுந்து அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பின்னர் மாணவனின் உடலை மீட்டு திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களின் கோரிக்கையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றும் வரை உடனே வாங்க மாட்டோம் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1 கோடி நிதியும் அதாவது அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட அரசியல் அமைப்பு கட்சியினரும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.